வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். For our meditation we will turn to Song of Solomon. நம்முடைய தியானத்திற்காக உன்னத பாட்டு chapter 6 and verse 13. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா திரும்பி வா. அவ்வளவுதானா? சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்திற்கு சமானமானவள். அது எந்த வசனம்? 13. So here we read about 2 armies. இங்கே 2 சேனைகளை பற்றி நாம் வாசித்தோம். Before we come to this verse, நாம் இந்த வசனத்துக்கு வருவதற்கு முன்பாக we have to study certain things. நாம் சில காரியங்களை நாம் படிக்க வேண்டும். Now, the kingdom that we are in can be divided into 2 parts. நாம் இருக்கிறதான இந்த ராஜ்யம் 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். One is the greater part of this kingdom which is invisible. ஒன்று, இந்த ராஜ்யத்தினுடைய பெரிய பகுதி, அது அர்த்தரிசனமானதாக நாம் காணக்கூடாத ஒரு விதத்தில் இருக்கிறது. The triune God, திருத்துவ தேவன், the innumerable company of angels, நாம் எண்ணக்கூடாத விதத்தில் இருக்கிறதான தெய்வ தூதர்கள், and New Jerusalem and Zion, புதிய எருசலேம், சீயோன், the saints who have passed on before, நமக்கு முன்பாக கடந்து சென்றதான பரிசுத்தவான்கள், they are all part of that invisible kingdom and they belong to the greater part. அவர்கள் எல்லோரும் அதர்சனமான அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பான்மையான பாகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். And there is another visible part of the kingdom which is the church that exists on earth, or in other words we are that in a visible part. இந்த ராஜ்யத்தினுடைய மற்றும் ஒரு பகுதி இருக்கிறது, அது நாம் காணக்கூடிய சபையாகிய இந்த பகுதி. So in one sense, although we are all part of the same kingdom, in one sense we are separated. That is, the invisible and the visible are separated from each other. நாம் எல்லோரும் அதே ராஜ்யத்தினுடைய பகுதியாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்ப்போம் என்றால் காணக்கூடிய ராஜ்யமும் காணக்கூடாத ராஜ்யமும் பிரிந்து இருக்கிறது. So the Bible itself says, now we see as in a glass darkly, but then face to face. வேதம் இப்போது சொல்கிறது, நாம் இப்போது கண்ணாடியில் பார்ப்பதை போல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மறைமுகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அப்போதோ நாம் முகாமுகமாக பார்ப்போம். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? Now we can't see God. இப்போது நம்மால் தேவனை பார்க்க முடியவில்லை. Now we can't see the angels. இப்போது நம்மால் தெய்வ தூதர்களை பார்க்க முடியவில்லை. We can't see the saints who have died and gone before us. நமக்கு முன்பாக மரித்து பரலோகத்துக்கு சென்ற பரிசுத்தவான்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. We can't see New Jerusalem and Zion. புதிய எருசலேமையோ சீயோனையோ நம்மால் பார்க்க முடியவில்லை. So for the present there is a certain distance between that invisible part and the visible part of God's kingdom. தற்போதைய நேரத்திற்கு தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு, அந்த அதர்சியமான ராஜ்யத்திற்கும் தரிசிக்கக்கூடிய இந்த ராஜ்யத்திற்கும் ஒரு பிரிவு இருக்கிறது. What is that distance? அந்த தொலைவு என்ன? It is not caused by any kind of rift. It is not caused by any kind of division. அந்த இடைவெளி எந்த விதமான பிரிவு நிமித்தமாக வந்த ஒரு இடைவெளி அல்ல. It is caused by visibility and invisibility. அந்த இடைவெளி எதின் மூலமாக வருகிறது என்றால், நாம் காணக்கூடிய விதத்தில் காண்பதினாலும் நம்மால் காண முடியாமல் இருப்பதினாலும் வருகிற ஒரு பிரிவு. At the same time, அதே நேரத்தில் these 2 parts have to join together. இந்த 2 பகுதிகளும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். God is there on that side. தேவன் அந்த பக்கத்தில் இருக்கிறார். We are here on that side, in this side. நாம் மறுபக்கத்தில் இங்கே இருக்கிறோம். Now we are going to study this message in 3 phases, 3 parts. இந்த தூதை 3 பகுதிகளாக நாம் படிக்க போகிறோம். God standing on the invisible side, what is he doing to bring us close to him? அதர்சமான அந்த ராஜ்யத்தின் பகுதியில் நின்று கொண்டு தேவன் நம்மை அவர் அருகில் கொண்டு செல்ல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? I told you this message is going to be in 3 parts. இந்த தூது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட போகிறது என்று நான் சொன்னேன். The first part is this. முதலாவது பகுதி இது. God standing on that side, what is he doing to draw us close to him?
அந்த பக்கத்தில் தேவன் அங்கே நின்று கொண்டு நம்மை அவரின் அருகில் கொண்டு செல்ல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? The second is, இரண்டாவது, what should we do on our part from this side to bring him close to us? இந்த பக்கத்தில் நாம் நின்று கொண்டு அவரை நம் அருகில் கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? That's the second part. அது இரண்டாவது பகுதி. The third part is the meeting point where God and we meet. மூன்றாவது பகுதி சந்திக்கிறதான இடம், நாமும் தேவனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறதான இடம். The first part is, what is God doing to bring us close to him? முதலாவது பகுதி என்னவென்றால் தேவன் நம்மை அவர் அண்டையில் கொண்டு செல்ல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What should we do to bring him close to us? இரண்டாவதாக அவரை நம் அருகில் கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? And as we draw close to him and he draws close to him, thirdly, there is a meeting point. மூன்றாவதாக அவர் நம்ம அருகில் வர நாம் அவர் அருகில் செல்ல அங்கே ஒரு சந்திக்கும் இடம் உண்டாகிறது. Now we will consider the first part. இப்போது நாம் முதலாவது காரியத்தை பார்ப்போம். What is God doing to bring us close to him? நம்மை அவர் அண்டில் கொண்டு செல்ல தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? One day I was in the chief pastor's room. ஒரு நாள் நான் தலைமை பாஸ்டர் அவருடைய அறையில் இருந்தபோது And a newly wedded couple came there. புதிதாக விவாகமான இருவர் அங்கே வந்தார்கள். The boy was from the United States. He was working in the United States. மணமகன் அவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். And the wife, she was here still. மனைவி அவர்கள் இங்கே தான் இருந்து கொண்டிருந்தார்கள். So he was asking the chief pastor, saying, Pastor, please pray that my wife might get her visa in time so she can come there. அவர் இப்படியாக பாஸ்டரிடம் சொன்னார், பாஸ்டர், என்னுடைய மனைவியும் அவர்கள் அங்கே என்னோடு வரும்படியாக அவர்கள் சீக்கிரமாக விசா கிடைக்கும்படியாக ஜெபியுங்கள் என்று கேட்டார். And pastor replied, பாஸ்டர் அதற்கு இப்படியாக பதிலளித்தார், don't pray for these things. இவற்றுக்காக எல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்றார். God will take care of these things. இவற்றையெல்லாம் தேவன் கவனித்துக் கொள்வார் என்றார். Pray for your character. நீ உன்னுடைய சுபாவத்திற்காக ஜெபி என்றார். That's the secret. அதுதான் ரகசியம். Now we asked a question, what is God doing there that we might be brought close to him? இப்போது நாம் ஒரு கேள்வி கேட்டோம், நாம் தேவனுடைய அருகில் செல்லும்படியாக தேவன் அங்கே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Getting a visa for us to go abroad? நாம் வெளிநாடு செல்வதற்காக நமக்காக ஒரு விசா அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறாரா? Is that what he is doing there? அதை தான் அவர் அங்கே இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறாரா? Or is he doing something so that we can get a good promotion here? இல்லாவிட்டால் இங்கே நாம் ஒரு நல்ல பதவி உயர்வு பெறும்படியாக அங்கே இருந்து ஏதாவது செய்து கொண்டிருக்கிறாரா? Or is he making plans to get some more property for us on earth? இல்லாவிட்டால் பூமியில் நமக்கு இன்னும் கொஞ்சம் சொத்து கிடைக்கும்படியாக அங்கே சில திட்டமிட்டு கொண்டிருக்கிறாரா? Or is he making some plans to help us to succeed in our studies? இல்லாவிட்டால் நம்முடைய படிப்பில் நாம் நன்றாக தேர்ச்சி பெறும்படியாக அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக திட்டமிடுகிறாரா? Of course, in all these things his work is there. உண்மையில் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கிரியை இருப்பது உண்மை. But what is he doing? What is his most important work? ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய மிகவும் முக்கியமான வேலை என்ன? What is he doing to get this bride on earth close to him? பூமியில் இருக்கிறான அவருடைய இந்த மணவாட்டி அவருடைய அருகில் செல்லும்படியாக அவர் என்ன செய்து Here கொண்டிருக்கிறார்? we have to understand something very important. இங்கே மிகவும் முக்கியமான ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். What is it that qualifies us to be the bride? மணவாட்டியாக நாம் மாறும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிறது என்ன? Remember, the church is not just some bride, some group of Christians. It is a bride adorned for her husband. சபை ஏதோ ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, அது தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. Who is her husband? யார் அவருடைய மணவாளன்? Jesus. இயேசுதான். So for this bride to be the bride for Jesus, imagine the standard. இந்த மணவாட்டி இயேசுவுக்காக மணவாட்டியாக மாற வேண்டும் என்றால் அந்த ஸ்தானம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து What பாருங்கள். is a qualification to be the bride of Jesus? இயேசுவின் மணவாட்டியாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய தகுதி என்னவாக இருக்க வேண்டும்? That's the perfection of our character. அதுதான் நம்முடைய சுபாவத்தினுடைய பூரணம். Not how many souls we win. நாம் எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தோம் என்று அல்ல. Not the white clothes we wear. நாம் அணிந்து கொண்டிருக்கிற வெண் வஸ்திரம் அல்ல. Not how much of the Bible we know.
எவ்வளவு வேத அறிவு நமக்கு இருக்கிறது என்று அல்ல, not how many meetings we come and attend. எத்தனை கூட்டங்களுக்கு நாம் வந்து பங்கு பெறுகிறோம் என்று அல்ல. All these are means by which we attain something that is most important, that is the character of Christ. இவையெல்லாம் மிக முக்கியமான கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் அடைவதற்கு ஒரு ஏதுவாக தான் இருக்கிறது, வழிகள், வழிகாட்டியாக தான் இருக்கிறது. all these are important means, they are not the end point. இவையெல்லாம் முக்கியமான காரியங்களாக வழிகளாக இருந்தாலும் இவை முடிவு அல்ல. The end point is the perfection of Christ. முடிவு கிறிஸ்துவின் பூரணமே. That is why pastor said, don't pray for those things, pray for your character. அதனால் தான் பாஸ்டர் அப்படியாக சொன்னார், இவைகளுக்காக எல்லாம் நீங்கள் செபிக்க வேண்டாம், உங்களுடைய சுபாவத்தின் மறுரூபத்திற்காக மட்டுமே செபியுங்கள் என்று. You know, it is, the devil also knows it is our character that qualifies us to be the bride. பிசாசுக்கும் தெரிந்த காரியம் என்னவென்றால் நம்முடைய சுபாவம் தான் கிறிஸ்துவின் மணவாட்டியாக நாம் மாறுவதற்கு நம்ம தகுதிப்படுத்துகிற ஒன்று என்று அவன் அறிந்திருக்கிறான். So you know where he will touch us? அதனால் அவன் நம்மை எங்கே தொடுவான் என்று உங்களுக்கு தெரியுமா? You know where the devil will touch us? பிசாசு நம்மை எங்கே தொடுவான் என்று உங்களுக்கு தெரியுமா? In our character. நம்முடைய சுபாவத்தில் தான். And you know where God is dealing with us? தேவன் நம்மோடு எந்த பகுதியில் இடைப்படுகிறார் என்று தெரியுமா? To build up our character. நம்முடைய சுபாவத்தை கட்டி எழுப்பும்படியாக தான். God knows what is the most important aspect of our life. நம்முடைய ஜீவிதத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் எது என்று தேவன் அறிந்திருக்கிறார். More than our money, நம்முடைய பணத்தை பார்க்கிலும், more than our education, நம்முடைய படிப்பை பார்க்கிலும், more than our exams, நம்முடைய தேர்வுகளை பார்க்கிலும், more than our jobs, நம்முடைய வேலைகளை பார்க்கிலும், more than our promotion, நம்முடைய பதவி உயர்வை பார்க்கிலும், more than our comfort, நம்முடைய சொகுசை பார்க்கிலும், more than our house, நம்முடைய வீட்டை பார்க்கிலும், more than our property, நம்முடைய சொத்தை பார்க்கிலும், more than our health, நம்முடைய சுகத்தை, நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பார்க்கிலும், more than our talents, நம்முடைய தாளந்துகளை பார்க்கிலும், more than our gifts, நம்முடைய வரங்களை பார்க்கிலும், more than our own life, நம்முடைய சொந்த ஜீவனை பார்க்கிலும், he knows our character is important. நம்முடைய சுபாவம் முக்கியம் என்று அவர் அறிந்திருக்கிறார். And because our character is most important, நம்முடைய சுபாவம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறபடியால் sometimes சில நேரங்களில் he will touch all these other things in order to build up our character. நம்முடைய சுபாவத்தை அவர் கட்டியெழுப்பும்படியாக மற்ற இந்த எல்லா காரியங்களையும் அவர் தொடுகிறார். Or he will lay our hands on those things. இல்லாவிட்டால் அவைகளின் மீது அவருடைய கையை வைக்கிறார். Or he will take away some of those things. இல்லாவிட்டால் அவைகளில் சிலவற்றை அவர் எடுத்து விடுகிறார். He will take away our money. நம்முடைய பணத்தை எடுத்து He விடுவார். will take away our house. நம்முடைய வீட்டை எடுத்து விடுவார். Take away our property. நம்முடைய சொத்தை எடுத்து விடுவார். Take away our health. நம்முடைய சுகத்தை எடுத்து விடுவார். Take away our job. நம்முடைய வேலையை எடுத்து விடுவார். Take away our promotion. நம்முடைய பதவி உயர்வை எடுத்து விடுவார். What is the reason for God allowing all this in our life? ஏன் இவற்றையெல்லாம் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் அனுமதிக்கிறார்? Only one thing. ஒரு காரியத்திற்காகவே, Our character. நம்முடைய சுபாவத்திற்காக. So if I lose my job, அதனால் என்னுடைய வேலையை நான் ஒருவேளை இழந்து விடுவேன் what do I pray for? நான் எதற்காக ஜெபிக்கிறேன்? Not my job, என்னுடைய வேலைக்காக அல்ல, not for another job, இன்னொரு வேலைக்காக அல்ல, but for my character. ஆனால் என்னுடைய When சுபாவத்திற்காக. I have no money, என்னிடம் பணம் இல்லை என்றால் what do I pray for? நான் எதற்காக ஜெபிக்கிறேன்? Lord, I need money. ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டும். That's not my prayer. அது என்னுடைய ஜெபம் I அல்ல, pray for my character. என்னுடைய சுபாவத்திற்காக நான் When I fail ஜெபிக்கிறேன். in my exams, what do I pray for? என்னுடைய தேர்வுகளில் நான் தோல்வி அடையும் போது எதற்காக நான் ஜெபிக்கிறேன்? Lord, I want to pass this time. ஆண்டவரே இந்த முறையாவது நான் தேர்ச்சி பெற That's வேண்டும். not my prayer. அது என்னுடைய ஜெபம் அல்ல. Lord, I pray for my character. ஆண்டவரே என்னுடைய சுபாவத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். Beloved, we must realize that the most important thing in our life is our character development. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற மிக முக்கியமான காரியம் நம்முடைய சுபாவ மறுரூபமாகிற காரியம் என்று நாம் உணர்ந்து கொள்ள So வேண்டும். often we neglect all these things. ஆனால் அடிக்கடி அநேக முறை இவற்றையெல்லாம் நாம் அசட்டை செய்கிறோம். This character development has lost importance in our life. We want to get things done any old way. இந்த சுபாவ வளர்ச்சி நம்முடைய ஜீவிதத்திலே நாம் இதற்கு முக்கியத்துவம் தராதபடியால் காரியங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் நடைபெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். That is why when we pray for certain things, he doesn't answer our prayer because he knows character comes first. அதனால் தான் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் அளிப்பதில்லை. ஏனென்றால் அவர் அறிந்திருக்கிற காரியம் என்னவென்றால் சுபாவம் முதலாவது அவசியம் என்று அவர் அறிந்திருக்கிறார். Suppose some little children misbehave. ஒருவேளை ஒரு சிறிய பிள்ளை தவறுதலாக நடந்தால், Some little children don't know manners. They will go and hit adults. சில பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஒழுங்கு தெரியாதபடியால் அவர்கள் பெரியவர்களை சென்று அடிப்பார்கள். When one day when I went visiting, not here but in some other faith home, one little child took its leg and kicked me. ஒரு நாள் ஒரு இடத்தில் நான் விசிட்டிங் சென்றிருந்த போது வேறு ஒரு சபையிலே ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய காலை எடுத்து என்னை உதைத்து விட்டது. You can't, the little child doesn't know that. It's ignorant. சிறு பிள்ளைக்கு அது தெரியாது, அறியாமையினால அப்படி செய்கிறது.
But to teach it what is right and what is wrong, what do parents do sometimes? ஆனால் அந்த சிறு குழந்தைக்கு எது தவறு எது சரி என்று கற்றுத் தரும்படியாக சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? We take away what is favorite for it. அந்த சிறு பிள்ளைக்கு மிகவும் பிரியமான காரியம் என்னவோ அதை நாம் தராமல் வெறுத்து விடுகிறோம். Suppose it has a good toy that it loves. ஒருவேளை அதுக்கு பிடித்த நல்ல ஒரு பொம்மை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். We take it away. அதை நாம் எடுத்து விடுகிறோம். And the child cries for it. அந்த சிறு பிள்ளை அது வேண்டும் என்று அழுகிறது. What do we do? நாம் என்ன செய்கிறோம்? We place a condition. நாம் ஒரு நிபந்தனை விதிக்கிறோம். Go and say sorry. நீ போய் அங்கே மன்னிப்பு கேள். What you did was wrong. நீ செய்தது தவறு. Go and say sorry. அங்கே போய் மன்னிப்பு கேள். So till the child says sorry, we won't give it back. அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்கும் வரை நாம் அந்த பொம்மையை மீண்டுமாக தருவதில்லை. Why? ஏன்? We want to tell the child what it did was wrong. அந்த சிறு பிள்ளை செய்த காரியம் தவறு என்று அந்த பிள்ளைக்கு நாம் உணர்த்த We விரும்புகிறோம். want to know, let the child know what is right and what is wrong. அந்த சிறு பிள்ளைக்கு எது தவறு எது சரி என்று கற்றுத் தர விரும்புகிறோம். So to teach it, what did we do? அதை கற்றுத் தரும்படியாக நாம் என்ன செய்தோம்? We took away from the child what it loved. அந்த சிறு பிள்ளையிடம் இருந்து அது விரும்பின அந்த பொருளை நாம் எடுத்து விட்டோம். In the same way, அதே விதத்தில் God will take away anything from us to teach us good character. நல்ல சுபாவங்களை நமக்கு கற்றுத் தரும்படியாக தேவன் நம்மிடத்திலிருந்து எதையும் எடுத்து விடுவார். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? It pleased the Lord to bruise his son for our sakes. நம் நிமித்தமாக குமாரனை நொறுக்குவது தேவனுக்கு சித்தமாயிருந்தது. And it pleases the Lord to bruise us for our sakes too. நம் நிமித்தமாக நம்மை நொறுக்குவது பிதாவுக்கு சித்தமாக இருக்கிறது. If he bruised the son for our sakes, he will not hesitate to bruise us for our sakes. நம் நிமித்தமாக தன்னுடைய குமாரனை அவர் நொறுக்கினார் என்றால் நம் நிமித்தமாக நம்மை நொறுக்குவதை அவர் அதில் தயக்கம் காண்பிக்க மாட்டார். Not only that, அது மட்டுமல்ல, in building our character, நம்முடைய சுபாவத்தை கட்டி எழுப்புவதில் he wants our undivided attention. நாம் திசை திருப்பப்படாத பிரிவில்லாத ஒரு கவனத்தை அவர் விரும்புகிறார். Our eyes, our attention, our senses, our desires, all should be set only on him. நம்முடைய கண்கள், நம்முடைய கவனம், நம்முடைய புலன்கள், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் அவர் மீது மட்டுமே பதிக்கப்பட்டிருக்க So he வேண்டும். will take away anything that distracts us from him. அதனால் அவரிடத்திலிருந்து நம்மை திசை திருப்புகிற எதுவா இருந்தாலும் அதை நம்மிடத்திலிருந்து அவர் எடுத்து விடுகிறார். So that we might run our race looking only unto him. அதன் மூலமாக அவரை மட்டுமே பார்த்துக் கொண்டு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடும்படியாக. So if he sees our attention being diverted anywhere, he will not hesitate to take away that thing. நம்முடைய கவனம் வேற ஏதாவது திசையில் அது திசை திருப்பப்படுவதை அவர் பார்க்கும்போது அந்த காரியத்தை அவர் எடுத்து விடும்படியாக அவர் தயக்கம் காண்பிக்க மாட்டார். That's why God is very strict with us, because he loves us so much. அதனால்தான் தேவன் நம்மிடம் மிகவும் கடினமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். He's so possessive about us. He doesn't want us to be going after anyone else, only after him. அவர் நாம் அவருக்கு மட்டும் உரிமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மற்ற காரியங்கள் மற்ற நபர்களை நாம் தேடி போவதை அவர் விரும்புவதில்லை. So we must realize what we are here for. நாம் இங்கே எதற்காக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள And வேண்டும். how does God transform our character? தேவன் நம்முடைய சுபாவத்தை எப்படி மறுரூபப்படுத்துகிறார்? It is through the troubles of everyday life. ஒவ்வொரு நாளிலும் நாம் பெற்றுக்கொள்கிறதான பிரச்சனைகள் தொந்தரவுகள் மூலமாக அவர் மறுரூபப்படுத்துகிறார் என்பது உண்மை. So we should not think that anything that happens in our life is by accident. For a Christian, there are no accidents, only incidents. நம்முடைய ஜீவிதத்தில் நடைபெறுகிறதான காரியங்கள் எல்லாம் அது தற்செயலாக நடைபெற்றது என்று அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு தற்செயலாக எதுவும் சம்பவிப்பதில்லை. அது எல்லாம் நிகழ்கிறதான காரியங்களாக இருக்கிறது. Everything God knows. எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். Nothing takes place in a single Christian's life outside of his knowledge. எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலும் அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு எதுவும் சம்பவிப்பதில்லை. You see Job's life? யோபுவின் ஜீவியத்தை பாருங்கள். His family, all his children died. அவனுடைய குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் மரித்து போனார்கள். All his riches, his flock and sheep and camels, all gone. அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய ஆடு, அவனுடைய ஒட்டகங்கள், மந்தை எல்லாம் போய்விட்டது. His body is affected. அவனுடைய சரீரம் வாதிக்கப்படுகிறது. We must realize one thing about Job. யோபுவை பற்றி நாம் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Job, we know that Satan and God challenged each other over Job. சாத்தானும் தேவனும் யோபின் மீது அவர்கள் சவால் விட்டு ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். It's written in Job chapter 1. We know it. யோபு 1 அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கு தெரியும். But we should know
Job never read Job chapter 1. ஆனால் யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We know that God and Satan challenged each other over Job, but Job never knew it. தேவனும் சாத்தானும் யோபை மத்தியில் வைத்து சவால் விட்டார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் யோபு அதை படித்ததில்லை. For him it just happened as calamity after calamity without reason. அவனுக்கோ அது எந்த விதமான காரணம் இல்லாமல் சேதத்தின் மீது ஒரு சேதமாக வந்தது. And after that, அதன் பின்பு you see his wife mocking at him. அவனுடைய மனைவி அவனை பார்த்து பரிகசிக்கிறார். You see 4 friends coming to criticize him. 4 நண்பர்கள் வந்து அவனை பரிகசிக்கிறார்கள். Poor Job. பாவப்பட்ட இந்த யோபு. But towards the end of that book, அந்த புத்தகத்தின் முடிவில் நாம் பார்க்கும் பொழுது God starts speaking. தேவன் பேச ஆரம்பிக்கிறார். You see God, what is he trying to say? தேவன் அங்கே என்ன சொல்ல முயலுகிறார்? There's a big message in that verse. அந்த வசனத்தில் ஒரு பெரிய தூது அடங்கி இருக்கிறது. Listen carefully. கவனமாக கவனியுங்கள். Who is the tragic hero here, or who is facing all the difficulty, the problems? இங்கே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறதான இந்த நபர் யார்? Job. யோபுதான். He's lost everything. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். Physically he is in a bad condition. சரீர பிரகாரமாக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறான். Wife is risen up against him. அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாக எழும்பி விட்டாள். Friends are criticizing him. நண்பர்கள் பரிகசிக்கிறார்கள். But when God speaks, ஆனால் தேவன் பேசும்போது God doesn't scold Job's wife. தேவன் யோபின் மனைவியை அவர் கடிந்து கொள்வதில்லை. God doesn't talk much to his friends. தேவன் யோபின் சிநேகிதர்களிடம் அதிகம் பேசுவதும் இல்லை. God doesn't console Job. தேவன் யோபுவை தேற்றுவதும் இல்லை. He blasts Job, he explodes. யோபுவை கடிந்து கொண்டு அதிகமாக திட்டுகிறார். Why does God do that? ஏன் தேவன் இப்படி செய்கிறார்? Poor Job has been suffering all along. Finally when God opens his mouth, God should say, fear not, I am with thee, I will bless you, I will increase you. God doesn't say all that. இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தின் மீது கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததான யோபு கடைசியாக இப்போது தேவன் பேசும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பெருக செய்வேன், இப்படிதான் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவனை திட்டிக் கொண்டு கடிந்து கொண்டிருக்கிறார். God asks him questions after question. கேள்வியின் மேல் கேள்வி எழுப்புகிறார். Were you there when the foundations of the earth were laid? பூமியின் அஸ்திபாரங்களை நான் போட்டபோது நீ இருந்தாயோ? Do you know about the battle horse? யுத்தத்துக்கு செல்கிறதான குதிரையை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். Have you made this bird and that bird? இந்த பறவை அந்த பறவையை நீ செய்தாயோ என்று கேட்கிறார். Do you know about that animal? அந்த மிருகத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். Do you know about Leviathan? லிவியதானை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். Do you know about the snow? பனியை பற்றி உறைந்த மழையை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். God fires question after question. இப்படி கேள்வியின் மீது கேள்வியாக யோபுவின் மீது தேவன் எழுப்புகிறார். Why does God do that? ஏன் தேவன் இப்படி செய்கிறார்? What is God trying to say? இவற்றின் மூலமாக தேவன் என்ன சொல்ல முயலுகிறார்? What is the message of God there? அங்கே தேவனுடைய தூது என்ன? Job, யோபுவே, all these calamities have struck your house. உன்னுடைய வீட்டிற்கு இந்த சேதங்கள் எல்லாம் வந்தது. But why am I scolding you at the end of it all? ஆனால் இவை எல்லாவற்றின் முடிவில் நான் ஏன் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்றார். I am telling you, Job, that I know everything. எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று நான் உனக்கு சொல்கிறேன் யோபுவே. I know about the birds, I know about the animals, I laid the foundation of the earth. I am asking you all these questions only to tell you, I who know all these things know you also. பறவைகளை பற்றி எனக்கு தெரியும், மிருகங்களை பற்றி எனக்கு தெரியும், இவற்றையெல்லாம் பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இந்த கேள்விகளை எல்லாம் நான் உன்னிடம் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், இவற்றையெல்லாம் அறிந்த நான் உன்னுடைய ஜீவிதத்தில் சம்பவிக்கிறதான எல்லா சேதங்களையும் அறிந்திருக்கிறேன் என்று உனக்கு அறிவிக்கும்படியாகவே நான் கேட்கிறேன். So what was God's message to Job? யோபுவிடம் தேவனுடைய தூது என்னவாக இருந்தது? Job, trust me. யோபுவே, நீ என்னில் நம்பிக்கையாயிரு. I know what I am doing. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். That is a message God gave to Job. அந்த தூதை தான் தேவன் யோபுவுக்கு தந்தார். And through that message God is speaking to us. Everything that happens in our life God knows. அந்த தூதின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய ஜீவிதத்தில் சம்பவிக்கிறதான எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். And what is his message to us? அவருடைய தூது நமக்கு என்னவாக இருக்கிறது? Trust me. என்னில் நம்பிக்கையாயிரு. I know everything that is going on. Trust me. உன்னுடைய ஜீவிதத்தில் சம்பவிக்கிற எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னில் நம்பிக்கையாயிரு. I am building your character. உன்னுடைய சுபாவத்தை நான் கட்டி எழுப்புகிறேன். Don't be in a hurry.
நீ அவசரப்படாதே, Trust me. என்னில் நம்பிக்கையாயிரு, Keep looking at me. என்னையே தொடர்ந்து Let பார், not your attention be diverted. உன்னுடைய கவனம் திசை திருப்பப்பட வேண்டாம். Do you know what I'm doing in your life? உன்னுடைய ஜீவிதத்தில் நான் உனக்கு என்ன செய்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? Building your character உன்னுடைய சுபாவத்தை நான் கட்டி எழுப்புகிறேன், so that you can be close to me. அதன் மூலமாக நீ என் அருகில் வரும்படியாக. That's why I allowed this in your life. அதனால் தான் உன்னுடைய ஜீவிதத்தில் நான் இதை அனுமதித்தேன். With our raw, unformed natures, நம்முடைய இந்த பழைய உருவாக்கப்படாத இந்த சுபாவத்தினாலே we can never get close to God. தேவனுடைய அருகில் நாம் செல்லவே So முடியாது. we should be grateful to God for these adverse situations He's allowed in our life. இந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளை அவர் நம்முடைய ஜீவிதத்தில் அனுமதித்ததுக்கு தேவனுக்கு நாம் நன்றியா இருக்க வேண்டும். He has sent His trials as cords of love. அவருடைய அன்பின் கயிறுகளாக அவர் பரீட்சைகளை நம் மண்டையில் அனுப்புகிறார். So in one sense we should thank Him for all our troubles. ஒரு விதத்தில் பார்ப்போம் என்றால் அவர் நமக்கு அனுமதிக்கிறதான இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். There is a song in English like this. ஆங்கிலத்தில் இப்படியாக ஒரு பாடல் உண்டு. I thank God for the mountains. நான் மலைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். Not for the mountains on earth, but the mountains in my life. பூமியில் இருக்கிற மலைகள் அல்ல, என்னுடைய ஜீவிதத்தில் அவர் அனுமதிக்கிற மலைகள். I thank God for the mountains. மலைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for the valleys. பள்ளத்தாக்குகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி I செலுத்துகிறேன். thank Him for the storms He brought me through. அவர் என்னை கொண்டு சென்றதான புயல்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். For if I never had a problem, ஒருவேளை எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்திருக்கும் I என்றால் wouldn't know that He could solve them. அவற்றை எல்லாம் அவரால் தீர்க்க முடியும் என்று எனக்கு தெரிந்திராமல் போயிருக்கும். I wouldn't know what faith in God could do. தேவனில் இருக்கிறதான விசுவாசம் எதை செய்யக்கூடும் என்று ஒருவேளை எனக்கு தெரியாமல் போயிருக்கும். Through all these things I have learned to trust in Jesus. I have learned to trust in God. இவை எல்லாவற்றின் மூலமாக இயேசுவில் நம்பிக்கையாக இருக்கும்படியாக, தேவனில் நம்பிக்கையாக இருக்கும்படியாக நான் கற்றுக்கொண்டேன். So what is God teaching us? அதனால் தேவன் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்? Trust me, my child. என் பிள்ளையே, என்னில் நீ நம்பிக்கையாயிரு. I am working in your life. உன்னுடைய ஜீவிதத்தில் நான் கிரியை செய்கிறேன். I am doing something in your life. உன்னுடைய ஜீவிதத்தில் நான் ஏதோ ஒன்று செய்து I am கொண்டிருக்கிறேன். transforming your character. உன்னுடைய சுபாவத்தை நான் மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். Trust me. என்னில் நம்பிக்கையாயிரு. When a worldly person goes to hospital, ஒரு உலக நபர் மருத்துவமனைக்கு செல்வார்கள் என்றால் he is laid in a bed. அவர் ஒரு படுக்கையில் கிடத்தப்படுகிறார். He is now looking at the face of a doctor he has never seen before. இப்போது முன்பு அவர் கண்டிராத ஒரு வைத்தியனுடைய முகத்தை பார்க்கிறார். The doctor is going to cut him apart and do an operation. அந்த வைத்தியர் இவரை ஒரு கத்தியினால் வெட்டி அங்கே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய போகிறார். What does the patient have to do? இந்த இங்கே சென்றிருக்கதான் இந்த நபர் என்ன செய்ய வேண்டும்? You will see tubes and syringes and needles embedded in his body. அவருடைய சரீரத்திலே டியூபும் ஊசிகளும் குத்தி இருப்பதை அவர் பார்ப்பார். His hands are stretched out like that. கைகளை இப்படியாக விரித்து விடுகிறார். And the doctor injects him and he loses consciousness. அங்கே அந்த வைத்தியன் அவருக்கு ஊசி போட்டவுடன் இவருடைய நினைவு இழந்து விடுகிறார். And the doctor operates upon him. அதன் பின்பு அந்த வைத்தியன் அவரை அறுவை சிகிச்சை செய்கிறார். What is the patient doing? இந்த அங்கே செல்கிறதான அவர் என்ன செய்கிறார்? He is trusting the doctor. அந்த வைத்தியன் மீது இவருடைய நம்பிக்கை முழுமையாய் வைக்கிறார். I know doctor, even if you rip my stomach apart, I know you will end it well. வைத்தியரே, நீர் என்னுடைய வயிற்றை இரண்டாக கிழித்தாலும் அதை மீண்டுமாக சரியாக செய்து விடுவீர் என்று எனக்கு தெரியும். I trust you. உம்மை நான் நம்புகிறேன். Trusting a human being. ஒரு மனிதனில் நம்பிக்கை. Although so many people are dying every day in hospitals, அநேகர் மருத்துவமனைகள் அநேகர் ஒவ்வொரு நாளும் மரித்துக் கொண்டிருந்தாலும் still man trusts man. அப்படி இருந்தாலும் மனிதன் மற்ற மனிதனை நம்புகிறான். Then can't man trust God? அப்படி இருக்கையில் மனிதன் தேவனை நம்ப முடியாதா? God never fails in his operation. தேவன் அவருடைய அறுவை சிகிச்சைகளில் அவர் தோல்வி God அடைவதில்லை. is removing the filth in our heart. நம்முடைய இதயத்தில் இருக்கிறதான அசுத்தத்தை தேவன் நீக்குகிறார். We are his patients and he is the doctor. அவர்தான், நாம் தான் அவரிடம் செல்கிறதான வைத்தியம் அவசியப்படுகிற நபராக இருக்கிறோம். அவர் நமக்கு வைத்தியம் அளிக்கிறார். And he is operating upon us. அவர் நம்மை அறுவை சிகிச்சை செய்கிறார். Let's trust him. அவரில் நாம் நம்பிக்கையாக இருப்போம். And let all our attention be focused on him alone. நம்முடைய கவனம் எல்லாம் அவர் மீது மட்டுமே செலுத்தப்படட்டும். He is drawing us close to him. அவர் நம்மை அவர் அருகில் இழுத்து செல்கிறார். Secondly, இரண்டாவதாக, first, what is he doing to draw us close to him? முதலாவதாக நாம் அவர் அருகிலே செல்லும்படியாக அவர் நம்மிடம் என்ன செய்கிறார்? He is operating upon us. அவர் நம்மை அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். Secondly, what should we do that he might draw close to us? இரண்டாவதாக, அவர் நம் அருகில் வரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்?
There was a time in our life when we were running away from God. நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு காலகட்டம் இருந்தது, அப்பொழுது நாம் தேவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்தோம். What was God doing? தேவன் அப்பொழுது என்ன செய்து He கொண்டிருந்தார்? came running after us. அவர் நம் பின்பாக ஓடிக்கொண்டு வந்து கொண்டே இருந்தார். He is still running after some of us because we are running away from God. இன்னும் நம்மில் சிலருக்கு பின்பாக அவர் ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனை பார்த்து அவரை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். But many of us were running away and God came running after us. நம்மில் அநேக தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருந்தபடியால் தேவன் நமக்கு பின்பாகவே ஓடி வந்து கொண்டே இருந்தார். A situation came in our life, we stopped running. ஒரு சூழ்நிலை நம்முடைய ஜீவிதத்தில் வந்தபோது திடீரென்று நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தினோம். We stopped. We turned. திரும்பினோம். And we saw our Savior. நம்முடைய இரட்சகரை நாம் பார்த்தோம். Christ won us to himself. கிறிஸ்து தம் பக்கமாக நம்மை ஆதாயப்படுத்திக் கொண்டார். Then what did he start doing? அதன் பின்பு அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? After he realized that we are now coming after him, இப்பொழுது நாம் அவர் பக்கமாக வர ஆரம்பித்து விட்டோம் என்பதை அவர் உணர்ந்தவுடன் what does he do now? அவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? He starts running. அவர் நம்மை விட்டு ஓட Now we ஆரம்பிக்கிறார். are starting running after him. இப்பொழுது நாம் அவரை தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறோம். What does St. Paul say? பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? I am trying to win Christ. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த நான் முயலுகிறேன். What does that mean? அப்படி என்றால் அதன் அர்த்தம் St. என்ன? Paul is now running after Christ to make Christ turn. கிறிஸ்துவை தம் பக்கமாக திரும்ப செய்யும்படியாக பரிசுத்த பவுல் கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். So Christ is going on running away from St. Paul. கிறிஸ்து பரிசுத்த பவுலை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார். And St. Paul is running after Christ. பரிசுத்த பவுல் கிறிஸ்துவை தொடர்ந்து ஓடிக்கொண்டே So இருக்கிறார். St. Paul is asking himself, அதனால் பரிசுத்த பவுல் அவரை பார்த்தே கேட்கிறார், why is he running like this away from me? ஏன் இவர் என்னை விட்டு இப்படியாக விலகி So ஓடுகிறார்? what does he say? அதனால் அவர் என்ன சொல்கிறார்? Little by little, what things were gained to me, those I count loss and dung, so that I may win Christ. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாக கருதி அவற்றை தள்ளிவிடுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். குப்பையாக எண்ணுகிறேன். So what is St. Paul trying to do? பரிசுத்த பவுல் என்ன செய்ய முயலுகிறார்? He is trying to win Christ. அவர் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள In other விரும்புகிறார். words, Christ should turn towards him. மறு வார்த்தையில் கிறிஸ்து தம் பக்கமாக திரும்ப வேண்டும். So what is he doing? அதனால் அவர் என்ன செய்கிறார்? Jesus is running away from me. இந்த இயேசு என்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாரு. Something in me he doesn't like, that's why he's running. அவர் என்னில் எதையோ விரும்பவில்லை, அதனால் தான் இப்படி ஓடுகிறார். How to attract him now? இப்போது அவரை எப்படி நம் பக்கமாக ஈர்ப்பது? Oh, maybe it's because of this particular thing. ஒருவேளை என்னுடைய ஜீவித்தில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட காரியத்தினாலோ, Maybe I'm watching television. ஒருவேளை நான் தொலைக்காட்சி பார்ப்பதினாலோ I'll put that away. அதை நான் எரிந்து விடுகிறேன். See, now he's turning towards me. இப்போது அவர் என் பக்கமாக கொஞ்சம் திரும்ப ஆரம்பித்து But he's விட்டார். not turning fully. ஆனால் அவர் முழுமையாக திரும்பவில்லையே. He's looking at me, but still he's running away. அவர் என்னை பார்க்கிறார், அப்படி இருந்தாலும் ஓடுகிறார். Something else that he hates, that is in me. வேற ஏதோ காரியம் அவர் என்னில் வெறுக்கிறார். So he puts away something else. அதனால் வேற எதையோ அவர் எடுத்து Like எரிகிறார். this, one by one, he starts putting away everything in his life. இப்படியாக தன்னுடைய ஜீவிதத்தில் ஒவ்வொன்றாக அவர் எரிந்து கொண்டே இருக்கிறார். What is he putting away? அவர் எதை எடுத்து எரிகிறார்? This is called consecration. இதுதான் பிரதிஷ்டை என்று அழைக்கிறோம். We put away some things in our life to win Christ. சிலவற்றை கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நம்முடைய ஜீவிதத்தில் சிலவற்றை நாம் எடுத்து விடுகிறோம், கலைந்து விடுகிறோம். What is consecration? பிரதிஷ்டை என்றால் என்ன? Some will say, I won't sleep on a pillow, I won't wear slippers. சிலர் சொல்வார்கள், நான் தலையணை வைத்து தூங்குவதில்லை, காலணிகள் அணிவதில்லை என்று சொல்கிறார்கள். Some will say, I won't drink coffee, I won't drink tea, I won't have a non-vegetarian food. சிலர் சொல்வார்கள், நான் இறைச்சி உண்பதில்லை, நான் காஃபி டீ குடிப்பதில்லை, இப்படி சொல்வார்கள். Some will make such consecrations. இப்படிப்பட்ட பிரதிஷ்டைகளை சிலர் செய்வார்கள். But the question is, why are you making them? ஆனால் கேள்வி என்னவென்றால், அப்படிப்பட்ட பிரதிஷ்டைகளை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? What is consecration? பிரதிஷ்டை என்றால் என்ன? Consecration is putting away something in my life that is preventing Christ from turning towards me. பிரதிஷ்டை என்றால் கிறிஸ்து என் பக்கமாக திரும்பாதபடி என்னுடைய ஜீவிதத்தில் அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை என்னை விட்டு கலைந்து விடுவது. So it's not just simply putting away something. அது ஏதோ காரியங்களை எடுத்து என்னிலிருந்து களைவது அல்ல. Think and see, by putting away my slippers, will Christ turn towards me? என்னுடைய காலணிகளை நான் அணியாமல் இருப்பதினால் கிறிஸ்து என் பக்கமாக திரும்புவாரா என்று யோசித்து பார்க்க Does வேண்டும். he hate my slippers? அவர் என்னுடைய காலணிகளை வெறுக்கிறாரா? We have to make our consecration wisely. நம்முடைய பிரதிஷ்டைகளை நாம் ஞானமாக செய்ய வேண்டும். If we just haphazardly consecrate, நாம் இப்படியாக
தாறுமாறாக நாம் இப்படியாக நாம் பிரதிஷ்டை செய்வோம் என்றால் what will be the result? அதன் விளைவு என்னவாக இருக்கும்? You know, for the past 20 years I have not been wearing slippers. உங்களுக்கு தெரியுமா, கடந்த 20 வருடங்களாக நான் காலணி அணிவதே இல்லை. So I become more proud than before because of my consecration. அதனால் நான் செய்த அந்த பிரதிஷ்டையின் மூலமாக முன்பை காட்டிலும் இன்னும் அதிக பெருமை உள்ளவனாக So மாறிவிடுகிறேன். to those who make vain consecrations, God asks them to make one more consecration. இப்படி வீணான பிரதிஷ்டைகளை செய்வர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ இன்னும் ஒரு பிரதிஷ்டையை செய். What is that? அது என்ன? He'll say, consecrate all your consecrations. உன்னுடைய எல்லா பிரதிஷ்டைகளையும் நீ இப்போது பிரதிஷ்டை செய்து விடு. In other words, you put away all the things that make you proud. மறுவார்த்தையில் உன்னை பெருமைப்படுத்துகிற எல்லாவற்றையும் நீ கலைந்து விடு. Start wearing your slippers again, sleep with a pillow, have coffee and tea, have non-vegetarian food. These are not the things that are hindrance between you and me. மீண்டுமாக உன்னுடைய காலணிகளை நீ அணிந்துகொள், மீண்டுமாக தலையணையை வைத்துக்கொள், மீண்டுமாக டீ காஃபி நீ குடித்துக்கொள், மீண்டுமாக இறைச்சி நீ உண்டுகொள். ஏனென்றால் உனக்கும் எனக்கும் மத்தியில் தடை செய்கிற காரியங்கள் இவை அல்ல. But if we are crazy about coffee and if we think it's a hindrance between God and me, then it should be consecrated. ஆனால் நாம் ஒருவேளை ஒரு காஃபி பைத்தியமாக இருந்து எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் அது ஒரு தடையாக இருக்கிறது என்று நினைப்போம் என்றால் அதை நாம் கலைந்து விடலாம். So one by one we should put away those things in our life that is standing between God and us. இப்படி நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இடையூறாக தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நாம் கலைந்து விட வேண்டும். What did St. Paul say? பரிசுத்த பவுல் என்ன சொன்னார்? Those things which were gain to me, those I counted loss for Christ. எனக்கு ஆதாயமாய் இருந்த காரியங்களை, லாபமாய் இருந்தவற்றை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக கருதினேன். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? Supposing I have 50 sets of clothes. ஒருவேளை எனக்கு 50 ஜோடி உடை இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். God says, this is too much for you. தேவன் சொல்கிறார், இது உனக்கு அதிகம். 10 is enough. உனக்கு 10 போதும். Consecrate all the other things. மற்றவை எல்லாவற்றையும் நீ பிரதிஷ்டை செய்து விடு. Which 10 will we keep? அதில் அந்த 50 எந்த 10 நாம் வைத்துக் கொள்வோம்? We will keep the newest 10 and give the oldest 40 away. மிகவும் புதிதா இருக்கிற 10 எடுத்து வைத்துக்கொண்டு மற்றும் பழையதா இருக்கிற மற்ற 40 கொடுத்து விடுவோம். Or we will keep the best 10 and give the rest away. இல்லவிட்டால் சிறந்த 10 வைத்துக்கொண்டு மற்றவற்றை கொடுத்து விடுவோம். But what did St. Paul say? ஆனால் பரிசுத்த பவுல் இங்கே என்ன சொல்கிறார்? What are those 10 clothes then? அந்த 10 உடைகள் அங்கே என்ன? That is my gain. அதுதான் என்னுடைய லாபம். St. Paul says, that which was gain to me, that is what I counted loss for Christ to win Christ. பரிசுத்த பவுல் இப்படியாக சொல்கிறார், கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக எனக்கு லாபமாய் அமைந்த அவற்றை நான் நஷ்டமாக கருதி கலைந்து விட்டேன். So he put away not the worst in his life, he put away what was best for him in his life. அவருடைய ஜீவிதத்திலிருந்தான மோசமானவற்றை அவர் களையவில்லை, அவருடைய ஜீவிதத்தில் அவர் சிறந்ததாக கருதின அவற்றை அவர் கலைந்து விட்டார். Because he loved Jesus so much. ஏனென்றால் இயேசுவை அவ்வளவாக அவர் நேசித்தார். I want Christ who came running after me and who is now running away to turn to me once again. என் பக்கமாக வந்து கொண்டிருந்ததான கிறிஸ்து இப்போது என்னை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் என் பக்கமாக மீண்டுமாக நான் திரும்ப விரும்புகிறேன். So to bring him close to us, what should we do? அவரை நம் பக்கமாக கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? Put away those things in our life which hinders his coming to us. அவர் நம் அருகில் வருவதை தடை செய்கிறதான நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் கலைந்து விட வேண்டும். It can be our clothes. ஒருவேளை அது நம்முடைய உடையாக இருக்கலாம். Our jewelry. ஒருவேளை நம்முடைய ஆபரணங்களாக இருக்கலாம். Some things in our house. நம்முடைய வீட்டில் இருக்கிற சில காரியங்களாக இருக்கலாம். Some decorations. சில அலங்கரிப்பாக இருக்கலாம். Whatever it is, God will speak to us. We must put it away. அது எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மிடம் பேசுவார் என்றால் அவற்றை நாம் கலைந்து விட வேண்டும். We must realize these are all subtleties of the adversary to somehow separate us from Christ. எப்படியாவது கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்பதற்கு இவையெல்லாம் எதிராளியினுடைய தந்திரங்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். The devil knows you and I, we are called to be the bride. நீங்களும் நானும் தேவனுடைய மணவாட்டியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பிசாசுக்கு தெரியும். So to make us to cause us to be left behind, what does he have to do? அதனால் நாம் கைவிடப்படும்படியாக செய்யும்படியாக அவன் என்ன செய்ய வேண்டும்? He doesn't have to drag us out of the church. சபை விட்டு நம்மை வெளியே இழுத்து கொண்டு போக வேண்டும் என்ற அவசியம் அல்ல. You go to all the meetings. நீ போ, எல்லா கூட்டங்களுக்கும் போ. Get filled in the spirit. நன்றாக ஆவியில் நிரம்பு. But be a little lower than the actual standard of the bride. That's enough. ஆனால் கிறிஸ்துவினுடைய அந்த உண்மையான ஸ்தானத்தை விட கொஞ்சம் கீழே இரு, அது போதும்.
the standard of the bride. கிறிஸ்துவின் மணவாட்டினுடைய அந்த ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் கீழே இருந்தால் போதும். He knows that little lower will make us be left behind. அந்த கொஞ்சம் கீழே இருந்தால் நாம் கைவிடப்படுவோம் என்று அவனுக்கு தெரியும். That's why we have to be careful. அங்கேதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். We have to put away those things which God does not want in our lives. நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் விரும்பாத அவற்றை நாம் களைந்து விட வேண்டும். Whatever it is. அது எதுவாக இருந்தாலும். Not only put it away, we have to count it as dung to win Christ. அதை களைந்து விடுவது மட்டுமல்ல, நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் அவற்றை நாம் குப்பையாக கருத வேண்டும். Sometimes when we consecrate some things, the devil will make us feel sad for those things afterwards. சில நேரத்தில் சில காரியங்களை நாம் பிரதிஷ்டை செய்த பின்பு அவற்றுக்காக சில நேரம் கழித்த பின்பு துக்கப்படும்படியாக பிசாசு செய்கிறான். One day I had bought a particular what is called a sound card for the computer. ஒரு நாள் என்னுடைய கணிப்பொறிக்காக சவுண்ட் கார்டு என்று அதை வாங்கி இருந்தேன். And with that they gave 2 CDs free which had computer games in it. அதோடு கூட அவர்கள் கம்ப்யூட்டர் விளையாட்டு கேம்ஸ் அடங்கியதான 2 CD என்னிடம் அது இலவசமாக தந்தார்கள். I have never seen computer games before. முன்பு நான் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்ததில்லை. So I just wanted to see what it is like. I was just curious to know. அதனால் அது எப்படிதான் இருக்கிறது என்று பார்க்க ஆர்வமாக இருந்தேன். So I loaded it and started playing. அதனால் அதை நான் போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். It was so realistic. அது அவ்வளவு உண்மையாய் இருப்பதை போன்று இருந்தது. It started occupying my time. It was so beautiful, so exciting. அவ்வளவு அழகாக அவ்வளவு சந்தோஷம் மூட்டக்கூடியதாக இருந்தபடியால் என்னுடைய நேரத்தை அது பிடுங்க ஆரம்பித்தது. Slowly I realized my concentration, my attention were all being diverted to it. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கவனம், என்னுடைய எண்ணம் எல்லாம் அதற்கு நேராக போவதை நான் உணர்ந்தேன். Then I realized something has to be done. அதன் பின்பு நான் உணர்ந்தேன் சில காரியம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. I started wasting my time. என்னுடைய நேரத்தை நான் வீணாக கழிக்க ஆரம்பித்து My விட்டேன். attention is being diverted. என்னுடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது. So I didn't give those CDs to someone else. அதனால் அந்த CD எடுத்து மற்ற யாருக்கும் நான் தந்து விடவில்லை. I broke it அதை உடைத்து விட்டேன். and put it in the dustbin. குப்பை தொட்டியில் போட்டு விட்டேன். But after a few days suddenly I felt sad. சில நாட்கள் கழித்து துக்கம் அடைந்தேன். So what an exciting game. Why did I have to break it? என்ன ஒரு நல்ல சந்தோஷம் ஊட்டக்கூடிய ஒரு விளையாட்டு, அதை போய் நான் ஏன் உடைத்து விட்டேன்? But thank God it was broken. Now although I feel sad, I can't get it again. ஆனால் கர்த்தருக்கு நன்றி, அதை நான் உடைத்தபடியால் இப்போது நான் துக்கப்பட்டாலும் அதை நான் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள முடியாது. So that is how we have to make our consecrations. அப்படிதான் நம்முடைய தீர்மான பிரதிஷ்டைகளை நாம் செய்ய We have வேண்டும். not only to put it away, we have to count it as dung. அதை நாம் கலைந்து விடுவது மட்டுமல்ல, அதை நாம் குப்பையாக கருத வேண்டும். Somehow Jesus should turn towards us. எப்படியோ இயேசு நம் பக்கமாக திரும்ப வேண்டும். If you have noticed till now we have not come to the key verse. இதுவரை நாம் கவனித்திருப்போம் என்றால் ஆரம்ப வசனத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை. This message seems to be unlinked with the key verse, but now we come to the key verse. இந்த தூது ஆரம்ப வசனத்தோடு சம்பந்தம் இல்லாததை போன்று இருக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது ஆரம்ப வசனத்துக்கு மீண்டுமாக திரும்ப வருவோம். We saw two groups of people. நாம் 2 கூட்டம் ஜனங்களை பார்த்தோம். One is the invisible kingdom, the other is the visible part of the kingdom. ஒரு கூட்டம் அதர்சனமான அந்த கூட்டம், மற்றொரு கூட்டம் தரிசிக்கக்கூடிய ராஜ்யமாகிய இந்த பகுதி. Jesus is there on that side. இயேசு அந்த பக்கத்தில் இருக்கிறார். And we the church are here on this side. சபையாகிய நாம் இப்பக்கத்தில் இருக்கிறோம். Now when we read the key verse, நாம் இந்த ஆரம்ப வசனத்தை வாசிக்கும் பொழுது we read that verse is we read of 2 armies. அங்கே 2 சேனைகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். In the Hebrew word for that term 2 armies is Mahanaim. 2 சேனைகள் என்றதான அதற்கு கிரேக்க பதம் மகனாயின் என்றதான எபிரேய பதம் is Mahanaim. மகனாயின் என்றதான வார்த்தை. What does Mahanaim mean? மகனாயின் என்றால் என்ன? It means 2 armies. அப்படி என்றால் 2 சேனைகள். If you turn to Genesis chapter 32 ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் and read verse 2. 2ஆம் வசனம். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். Here Jacob himself came like a small army. யாக்கோபு தானே இங்கே ஒரு சிறிய ஒரு சேனை போல் வருகிறார். He had so many goats and sheep and oxen and bulls, and his family all were going like an army now in that place. அநேக ஆடு மாடுகளும் தன்னுடைய பிள்ளைகளும் குடும்பமாக ஒரு சேனை போல அவர்கள் அந்த இடத்திற்கு போகிறார்கள். At that same time God's host meets him.
அதே நேரத்தில் தேவனுடைய சேனை அங்கே அவனை சந்திக்கிறது. So there are two armies now meeting each other. இரண்டு சேனைகள் இப்போது ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. So he called that place Mahanaim. அதனால் அந்த இடத்தை அவன் மகனாயிம் என்று அழைக்கிறான். So Mahanaim means a place where two armies meet. மகனாயிம் என்றால் இரண்டு சேனைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இடம். Now there is a dance called the Mahanaim dance. மகனாயிம் நடனம் என்று ஒரு நடனம் உண்டு. What is that dance? அந்த நடனம் என்ன? When an army goes to battle, ஒரு சேனை யுத்தத்திற்கு செல்லும் பொழுது, when the Israelites went to battle, இஸ்ரவேலர்கள் யுத்தத்துக்கு சென்றபோது, and they returned with spoil, அவர்கள் கொள்ளையாடின பொருளோடு திரும்ப வந்தபோது, there are two groups. One is the group that remain in Israel guarding the country. இரண்டு கூட்டம் இருப்பார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் இஸ்ரவேலில் தானே இருந்து அவர்களுடைய தேசத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். They are by the stuff, by the things that Israelites have. அவர்கள் அவர்களுடைய உரிமைகள் அண்டையில் இருப்பார்கள். But there is another group that goes to the enemy's country and fights. ஆனால் மற்றொரு கூட்டம் சத்ருவின் பாளையத்திற்கு சென்று யுத்தம் செய்கிறார்கள். And when they come back with the spoil, அவர்கள் கொள்ளை பொருளோடு திரும்பி வந்தவுடன், the people who stayed in the country and the people who fought and came back, அங்கே யுத்தம் செய்து திரும்பி வந்த ஜனங்களும் தேசத்தில் பாதுகாத்துக் கொண்டிருந்த ஜனங்களும், they are like the two hosts. இருவரும் இரண்டு சேனைகளை போன்று இருக்கிறார்கள். They will stand on two sides. இருவரும் இரு பக்கங்களில் நிற்பார்கள். Put the spoil in the middle. மத்தியில் கொள்ளை பொருளை வைப்பார்கள். And they will start dancing around the spoil. அந்த கொள்ளை பொருளை சுற்றி சுற்றி நடனமாடுவார்கள். That is called the Mahanaim dance. அதுதான் மகனாயிம் நடனம் என்று If அழைக்கப்படுகிறது. you turn to 1 Samuel chapter 24, முதலாம் சாமுவேல் chapter 30, முதலாம் சாமுவேல் 30ஆம் அதிகாரம் and read verse 24 24ஆம் வசனம் and verse 25. 25ஆம் வசனம். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்களண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். So the spoil was equally shared. அங்கே அவர்களுடைய கொள்ளை பொருள் அங்கே சமமாக பங்கிடுகிறார்கள். Now read verse 16. 16ஆம் வசனம். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். That's a dance. அது ஒரு நடனம். So they were dancing around the spoil that they had got. அவர்கள் பெற்றுக்கொண்டதான அந்த கொள்ளை பொருளின் மீது அவர்கள் நடனமாடி This கொண்டிருந்தார்கள். is called the Mahanaim dance. இதுதான் இந்த மகனாயிம் நடனம் என்று அழைக்கப்படுகிறது. Now this dance is going to take place once again. இந்த நடனம் மீண்டுமாக நடைபெற போகிறது. God is preparing two armies. தேவன் இரு சேனைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். One is an army on earth. ஒரு சேனை பூமியில் நாம் பார்க்கிறதான சேனை. One is an army in heaven. மற்றொரு சேனை பரலோகத்தில் இருக்கிற சேனை. If you turn to 1 Thessalonians chapter 5, முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் chapter 4, 4ஆம் அதிகாரம், and so from heaven a host of saints are going to come when Jesus comes. பரலோகத்திலிருந்து இயேசு வரும்போது ஒரு சேனை கூட்டமாக அவர்கள் பரலோகத்திலிருந்து And வரப்போகிறார்கள். a host of saints are going to ascend from the earth when Jesus comes. பூமியிலிருந்து பரிசுத்தவான்களுடைய ஒரு சேனை இயேசு வரும்போது பூமியிலிருந்து மேல் எழும்ப போகிறார்கள். Turn again to Song of Solomon chapter 6. மீண்டுமாக உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். We are going to see something beautiful there. இங்கே அழகான சில காரியங்களை நாம் பார்க்க What did போகிறோம். we read in the last verse? இங்கே கடைசி வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? What will ye see in the Shulamite? அவர் சூலமேத்தியில் என்ன பார்ப்பார்? Who is this Shulamite? இந்த சூலமேத்தி யார்? Whoever she is, literally, spiritually, she refers to the bride of Christ. எழுத்தின் பிரகாரமாக அவள் யாராக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்ப்போம் என்றால் இயேசுவின் மணவாட்டியை அவள் காண்பிக்கிறார். Who is the bride of Christ? கிறிஸ்துவின் மணவாட்டி யார்? What do you see in the bride of Christ? கிறிஸ்துவின் மணவாட்டியில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? Two armies. இரண்டு சேனை. What are those two armies? இந்த இரண்டு சேனை என்ன இது? Read the 4th verse. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். படையை போல், that's an army again. மீண்டுமாக இங்கே சேனை என்று நாம் படை சேனை என்று பார்க்கிறோம். What is this army now like? இந்த சேனை இப்போது எதை போல் இருக்கிறது? She is compared to Tirzah and Jerusalem. அது திர்சாவை போலவும் எருசலேமை போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று They சொல்லப்படுகிறது. are places on earth. அவை பூமியில் இருக்கிறதான இடங்கள். That's one army. அது ஒரு சேனை. Now read verse 10. இப்போது 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். சந்திரனை போல் அழகும்
சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? Again we see an army. மீண்டுமாக இங்கே ஒரு சேனையை பார்க்கிறோம். And who is this army compared to? இந்த சேனை யாருக்கு ஒப்பிடப்படுகிறார்? Compared to the moon, சந்திரனுக்கு ஒப்பிடப்படுகிறார். compared to the sun. சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறார். So in chapter 4, in verse 4 we see an army compared to earthly places. In verse 10 we see an army compared to heavenly bodies. 4ஆம் வசனத்திலே ஒரு சேனை பூமியின் இடங்களுக்கு ஒப்பிடப்படுகிறார். 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு சேனை பரலோகத்தில் இருக்கிறதான சூரிய சந்திரனுக்கு ஒப்பிடப்படுகிறார். So there is one army on earth, one army in heaven. பூமியில் ஒரு சேனை, பரத்தில் ஒரு சேனையை பார்க்கிறோம். And what is Mahanaim? மகனாயிம் என்றால் என்ன? 2 armies. 2 சேனைகள். And who is this Shulamite? இந்த சூலமேத்தி யார்? She is like 2 armies. இவள் 2 சேனைகளை போல இருக்கிறாள். Now, can anyone read Song of Solomon, this same verse in the Malayalam Bible? It's in chapter 7 and verse 1. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதே வசனத்தை மலையாள வேதாகமத்தில் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 7:1. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். നിങ്ങൾ മഹനൈമേ നിർത്തത്തെ പോലെ ശൂലംകാരത്തെ കാണുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. See what is written there. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? We in Tamil and English it's written രണ്ട് സേനകൾ or 2 armies, but in Malayalam it says മഹനൈമിന്റെ നൃത്തം. What does that mean? Mahanaim dance. தமிழிலே ஆங்கிலத்திலே 2 சேனைகள் என்று பார்க்கிறோம். ஆனால் மலையாள வேதாகமத்தில் பார்க்கும்போது மகனாயிம் நடனம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். So what do you see in the Shulamite? இந்த சூலமேத்தியில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? You see in the bride. What do you see in the bride of Christ? கிறிஸ்துவின் மணவாட்டியில் நீங்கள் என்ன In the பார்க்கிறீர்கள்? bride of Christ you see 2 armies. கிறிஸ்துவின் மணவாட்டியில் 2 சேனைகளை One பார்க்கிறீர்கள். is a host that is in heaven. ஒன்று பரலோகத்தில் இருக்கிற சேனை, One is a host that is on earth. ஒன்று பூமியில் இருக்கிற சேனை. And these 2 are getting ready to meet each other. 2 சேனைகளும் ஒருவரை ஒருவர் சந்திக்க The ஆயத்தமாகிறார்கள். host on earth is getting ready, drawing closer and closer to Jesus. பூமியில் இருக்கிற சேனை ஆயத்தமாக இயேசுவின் அருகில் And செல்கிறார்கள். the host on earth is getting Jesus closer and closer to it. பூமியில் இருக்கிறதான சேனை இயேசுவை அவற்றின் அருகில் கொண்டு வருகிறது. A day will come, ஒரு நாள் வரும், the 2 will meet. 2 சேனையும் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். That is called the coming of the Lord. அதுதான் இயேசுவின் வருகை என்று Jesus அழைக்கப்படுகிறது. is coming very soon. இயேசு அதி சீக்கிரமாக வருகிறார். The saints in heaven பரலோகத்தில் இருக்கிற and the பரிசுத்தவான்கள், saints on earth, பூமியில் இருக்கிற the பரிசுத்தவான்கள், 2 armies are going to meet each other. 2 சேனைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகிறார்கள். And they are going to have a spoil in between. அவர்களின் மத்தியில் ஒரு கொள்ளை பொருளை வைத்திருக்க போகிறார்கள். What is that spoil? இந்த கொள்ளை பொருள் என்ன? It's not what is that spoil, but who is that spoil? இந்த கொள்ளை பொருள் என்ன என்று அல்ல, அந்த கொள்ளை பொருள் யார் என்பது. That is Jesus. அதுதான், அவர்தான் இயேசு. The saints who have gone to heaven பரலோகத்திற்கு சென்றிருக்கிறதான are பரிசுத்தவான்கள் going to come back. அவர்கள் மீண்டும் வரப்போகிறார்கள். In mid-air there is going to be a dance in heaven. மத்திய ஆகாயத்திலே பரலோகத்திலே ஒரு நடனம் இருக்க போகிறது. In a moment, ஒரு நிமிஷத்திலே, in the twinkling of an ஒரு eye, க்ஷண பொழுதிலே, ஒரு கன்னிமையிலே the host in heaven will come to mid-air. பரலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்திற்கு The host வருவார்கள். on earth will go to mid-air. பூமியில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்திற்கு There செல்வார்கள். is going to be a dance there. அங்கே ஒரு நடனம் இருக்க போகிறது. Jesus in the middle, he's the spoil. இயேசு கொள்ளை பொருளாக மத்தியில் நிற்பார். And what do we read in the Bible? வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? Read first, come back to 1 Thessalonians chapter 4. முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். This will be our last verse. நாம் இதை கடைசி வசனமாக பார்ப்போம். We read just in verse 14 that the Lord will bring his saints with him. 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், தேவன் தம்முடைய சேனை அவரோடு கொண்டு வருவார். Now read the next verse. இப்போது அடுத்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. See, this is the another host on earth. இது பூமியில் இருக்கிற வேறொரு சேனை. So there is a host in heaven that is coming down. பரலோகத்திலிருந்து கீழே வருகிற ஒரு சேனை There is இருக்கிறது. a host on earth that is getting ready. பூமியிலிருந்து ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஒரு சேனை Now இருக்கிறது. read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். Just imagine, God is coming down shouting. கர்த்தர் ஆரவாரத்தோடு வருகிறார் என்றால் அது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். He's not saying anything. அவர் எதையும் சொல்வதில்லை. Have you ever shouted? நீங்கள் எப்பொழுதாவது சத்தமிட்டு இருக்கிறீர்களா? We have so many ways of shouting. நாம் பல விதத்தில் சத்தமிடுகிறோம். We don't know how God is going to shout. தேவன் எப்படி சத்தமிட போகிறார் என்று நமக்கு But தெரியாது. He's going to shout. ஆனால் அவர் சத்தமிட போகிறார்.
We say we have so many ways of shouting, isn't it? பல விதத்தில் நாம் சத்தமிடுகிறோம் அல்லவா? We say oi or hey or something like that. ஓ ஏ என்று நாம் சத்தமிடுகிறோம். But God is going to descend with a shout. ஆனால் தேவன் ஒரு ஆரவாரத்தோடு சத்தத்தோடு வரப்போகிறார். Why? ஏன்? After 2000 years, 2000 வருடங்கள் கழிந்து, after he has sacrificed, அவருடைய பலியின் பின்பு, after his death on the cross, சிலுவையில் அவருடைய மரணத்திற்கு பின்பு, after waiting and waiting for 2000 years, 2000 வருடங்களாக காத்திருந்து the Shulamite is ready. சூலமேத்தி இப்பொழுது ஆயத்தமாகி The bride விட்டார். is ready. மணவாட்டி இப்பொழுது ஆயத்தமாகி The host விட்டார். in heaven is ready. பரலோகத்தில் இருக்கிற சேனை ஆயத்தமாகி The விட்டது. host on earth is ready. பூமியில் இருக்கிற சேனை ஆயத்தமாகி விட்டது. I have operated on my bride. நான் என்னுடைய மணவாட்டின் மீது அறுவை சிகிச்சை செய்து விட்டேன். I see her character. இப்பொழுது நான் அவளுடைய சுபாவத்தை When பார்க்கிறேன். I look into her heart, what do I see? அவளுடைய இருதயத்தை நான் பார்க்கும்போது என்ன பார்க்கிறேன்? I see myself in her. என்னையே நான் அவளில் பார்க்கிறேன். So my bride, come up hither. அதனால் என்னுடைய மணவாட்டியை நீ மேலே எழும்பி வா. And the host in heaven and the host on earth are going to meet together. பரலோகத்தில் இருக்கிறதான சேனையும் பூமியில் இருக்கிறதான சேனையும் ஒருவரை ஒருவர் சந்திக்க Shall போகிறார்கள். we all close our eyes? நாம் எல்லோரும் நம்முடைய கண்களை You மூடுவோம். know, this is going to happen really. இது உண்மையாகவே நடைபெற போகிறது உங்களுக்கு And we are going to தெரியுமா? be part of that dance very quickly. அதிசீக்கிரத்திலே அந்த நடத்தின் ஒரு பகுதியாக நாமும் இருக்க God போகிறோம். is preparing a bride in this church. இந்த சபையில் தேவன் ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். We are going to be that host. நாம் அந்த சேனையாக மாறப் Dear child போகிறோம். of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, if God is operating on you, இப்போது தேவன் உன் மீது அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருப்பார் don't என்றால் stop him. அவரை நீ தடுத்து நிறுத்தாதே. If there is a trial in your life, உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு பரீட்சை இருக்கும் there என்றால், is a problem in your life, உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால், don't run away from that அந்த problem. பிரச்சனையை விட்டு ஓடாதே. God is transforming your character. தேவனுடைய சுபாவத்தை மறுரூபப்படுத்திக் He கொண்டிருக்கிறார். wants you to be his bride. அவர் உன்னை அவருடைய மனவாட்டியாக மாற்ற He விரும்புகிறார். wants you to be his army. அவருடைய சேனையாக நீ மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Oh, bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியே, get ready. ஆயத்தமாகு. Jesus is ready. இயேசு ஆயத்தமாகி The விட்டார். trumpet is placed in his mouth. எக்காலம் அவருடைய வாயில் The வைக்கப்பட்டாயிற்று. angels are ready. தேவ தூதர்கள் The ஆயத்தமாகி host in விட்டார்கள். heaven is ready. பரலோக சேனை ஆயத்தமாகி விட்டது. Are you ready? நீ ஆயத்தமாகி விட்டாயா? So get ready. நம்ம எல்லோரும் I ஆயத்தப்படுவோம். want to be like Jesus. நான் இயேசுவை போல் மாற I விரும்புகிறேன். want to be like நான் Jesus. இயேசுவை போல் மாற விரும்புகிறேன். நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை. நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை. என் வாஞ்சை. என் வாஞ்சை. நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை. நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை. நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை. என் வாஞ்சை. என் வாஞ்சை. நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை.